யோபு 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். யோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல இழப்புகள். ஆடுகளை இழந்துட்டான், மாடுகளை இழந்துட்டான், ஒட்டகத்தை இழந்துட்டான், ஏர் மாடுகளை இழந்துட்டான், பிள்ளைகளை இழந்து போயிட்டான். எல்லாத்துக்கும் மேல சரத்துல கொப்பளம், சொறி, சரங்கு, சீல் வெடியுது, ஓட்டை எடுத்து அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சரத்துல சுகத்தை இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்ப அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தாரியா, ஆனா அந்த கர்த்தர் தான் என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. தன் வாழ்க்கையில இருந்த இழப்புகளை பார்த்து தேவன் கொடூரமானவர் என்று யோபு முடிவு பண்ணான். யோபுவோட வாழ்க்கையில நஷ்டத்துக்கு காரணம் என்னன்னா, யோபுவோட அறிவீனம், கடவுள் யாருன்னு அறியாத அறிவீனம் தான் நஷ்டத்துக்கு காரணம். யோபு பரிசுத்தமான, அவனை பத்தி சொல்லும்போது அவன் பரிசுத்தமானவன், நல்லவன், சன்மார்க்கன், தீமைக்கு விலகுகிறவனா, இதெல்லாம் இருக்குதுங்க. ஆனா அதை காட்டிலும் ஒண்ணு மேலானது தேவை. என்னன்னா, தேவனை குறித்த அறிவு வேண்டும். பரிசுத்தம் நல்லது, நீங்க நல்லவனா இருக்கிறது நல்லது, சன்மார்க்கமா இருக்கிறது நல்லது, இதெல்லாம் அவசியம். ஆனா அதை காட்டிலும் மேலாது என்னன்னா, தேவனை குறித்த அறிவு.